இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருப்பரமன் எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? அதாவது வடிவேலு ஒரு வில்லனோட பேசுவார். அதாவது வெளியிருந்து பார்க்குறவனுக்கு மிரட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வில்லன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பார். இன்றைக்கி அப்படி தான் தேசிய கட்சிகளோட திராவிட கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கு. நம்மகிட்ட வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நான் அழுத்தம் கொடுக்குறேன், நான் மிரட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு தரப்பு சொன்னாலும், அதான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2006 இப்போ வரைக்கும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது. திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிற எல்லா கட்சிகளுமே கடந்த 4-5 தேர்தல்களாக திமுகவோட இருக்குது. 2014 தவிர 14 தவிர. அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எல்லாருக்குமே தனித்தனி இஷ்யூஸ் நிறையா இருக்குது ஸ்டேட்டில். திமுக ஆட்சியில் நிறைய சிக்கல்களை, தொழிலாளர் பிரச்சனையில் மார்க்சிஸ்ட்க்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. தலித் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்மறையான கருத்துக்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு நிறையா இருக்குது. இதே போல் காங்கிரஸுக்கு நிறையா விஷயங்கள்ல இருக்குது. காங்கிரஸ் உறுப்பினர்களே திமுகவில் சேர்த்தோன்னு சொல்லி பிரச்சனைகள்லாம் கடந்த காலங்களில் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவை ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம் எதனால் ஏற்படுதுன்னா, ஒற்றை வரி தான், பாஜக தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது. பாஜகவை எந்த விதத்திலையும் நான் திமுகவை ஒரு படி கீழே இறக்குவதன் மூலம் பாஜக பலம் பெற்றுவிடும். அதனால் அனைத்து விஷயங்களையும் சமரசம் செஞ்சுட்டு கடந்த 4 வருடங்களாக திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் திமுகவை எந்த விதத்திலையும் பலவீனப்படுத்துவதற்கு உண்டான எந்த விஷயங்களையும் செய்யாமல், தங்களுடைய சொந்த அஜெண்டாக்கள் பலவீனப்பட்டாலும், அதாவது தொழிலாளர் பிரச்சனைகள் தான், தொழிலாளர் இஷ்யூ தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட மிகப்பெரிய விஷயங்கள். அதிலே நீங்கள் வேறு நிலைப்பாடுகளை திமுக எடுத்தாலும் பரவாயில்லைன்னு இந்த திமுகவை பலமிழக்க வைக்காமல் இவ்வளோ 4 ஆண்டு காலம் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் இந்த 4 வருடங்கள் திமுக ஆட்சியை சிறப்பாக செய்கிறதுக்கு எல்லா ஒத்துழைப்புகளையும் கொடுத்தாச்சு. இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட கடந்த 1 மாதத்துக்கு முன்பு வரைக்கும் மிக பலமான கூட்டணின்னு சொல்லி திமுக கூட்டணியை தான் சொன்னோம். ஏன் சொன்னோம்? அது ஒரு வடிவத்தில் இருக்குது. அதுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு. தொடர்ச்சியாக கட்சிகள் டிராவல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு அதாவது பாஜகவை அனைத்து கட்சிகளுமே இது கொள்கை ரீதியாக இணைஞ்சிருக்க கூட்டணி. வெறும் தேர்தலுக்காக சீட்டுக்காக நாங்கள் இணைஞ்சிக்கிட்ட கூட்டணி கிடையாது. இது கொள்கை ரீதியாக இணைஞ்சிருக்க கூட்டணி. அதனால் இந்த கூட்டணிக்குள்ள எந்த சிக்கலும் இல்லை. இவங்களுக்கு இத்தனை % இருக்கு. அதனால் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு திமுகவுக்கு இருக்குன்னு கடந்த 1 மாதத்துக்கு முன்பு வரைக்கும் பேசினோம் இல்லையா? இப்போ கூட்டணி பங்கீடு பேச்சுவார்த்தை வருது. இவ்வளவு தூரம் கூட்டணி கட்சிகள் திமுகவாக இறங்கி வந்திருக்கு. திமுக என்ன ஒரு படி இறங்கி வந்திருக்கு? நீங்க ஒரு கொள்கையில தானே இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ஒரே கொள்கை தான் இருக்கு. எல்லாருக்குமே ஒரே பாஜக உள்ள வரக்கூடாதுன்றது தான் உங்களுடைய எல்லாருடைய கொள்கையும். அப்போ ஒற்றை கொள்கையோடு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் அரவணைத்து தொகுதிகளை பங்கீடு செய்து பிரித்து கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதுல ஒருவேளை காங்கிரஸ் ரொம்ப முன்னாடியே வந்துட்டாங்களோ அப்படி புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம், 2021 பார்த்தோம், அல்லது 2016 நம்ம பார்த்தோம். பொதுவாகவே திமுக பொறுத்தளவுக்கு என்னன்னா, அந்த நிறைவான நேரம் வரைக்கும் வைத்திருந்து அவர்கள் அந்த சீட் ஷேரிங் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கல. இல்லை சார், இதெல்லாமே தேர்தல் நாடகங்கள் தானே. இதை எதுக்கு செய்யணும்? நீங்க ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி, என்ன சிக்கல் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு திமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் கால் பதிக்க கூடாதுன்றது தானே திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியோட அஜெண்டா. உங்களுக்கு வேற இஷ்யூ இருந்தாலும் இந்த 4 வருஷத்துல திமுக கவர்மெண்ட்டுக்கு முட்டு கொடுத்து நீங்க காப்பாத்துறதுக்கு உண்டான காரணம் என்ன? இதுதானே. அப்ப இதைத்தான் நீங்க தேர்தலுடைய மைய புள்ளியாவும் வைக்க போறீங்க இல்லையா? நாங்க ஒன்றா இணைந்திருக்கு காரணம். இப்ப இதுல எதுக்கு நீங்க ஷீட் ஷேரிங்க பெருசா நினைக்கிறீங்க? கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம்ல. இல்ல, அங்க என்ன சிக்கல் வரும்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, இப்போ உதாரணத்திற்கு மதுரை வடக்கு தொகுதி மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்கிறார்கள், இந்த தொகுதியை அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட எங்களுக்கு தான் வாங்கி கொடுக்கணும்னு அவர் சொல்றார். ஆனால் அதே மதுரை வடக்கு தொகுதி நாங்கள் தான் போட்டியிடுவோம்னு அந்த மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர் ஆளக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். இந்த மாதிரி பல தொகுதி நம்மளால உதாரணம் சொல்ல முடியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உதாரணத்துக்கு காங்கிரஸ் அந்த தொகுதி கேட்கிறது என்றால் திமுக அதை பிரித்து கொடுக்கக்கூடிய அல்லது கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமா? இப்போ உதாரணத்துக்கு லாஸ்ட் நேரத்தில் அதை பிரித்து கொடுத்தா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, சரி கொடுத்துட்டாங்கப்பா, அது நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு போயிட அந்த மென்டாலிட்டி வந்துடாது சார். இது எல்லாமே நீங்க லாஸ்ட்டுக்கு ஏன் தள்ளுறீங்கன்னு தான் கேட்குறேன். நவம்பர்ல ஒரு குழு அமைச்சிட்டாங்க. நீங்க கொள்கை கூட்டணியை முன்னாடியே செஞ்சு நீங்க பாட்டு உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே. இப்ப யார் ஜெயிச்சாலும், இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல ஜெயிக்கிறவர் பிஜேபிக்கு போறாரா? விசிகால ஜெயிக்கிறவர் நாளைக்கு வந்துச்சுன்னா பிஜேபிக்கு போறாரா?
இப்போ இதில் அதாவது வந்து இந்த முற்போக்கு முகமுடின்ற ஒன்று திமுகக்கு அளிக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த கூட்டணி கட்சிகள் தான். ஓகே, நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறோன்ற பேரில் அறுவடை செய்யக்கூடிய ஓட்டுக்களை நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு சப்கானராக இருக்கிறதே காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். இது இல்லைன்னா இந்த முற்போக்கு முகம் வந்து திமுக கிடைக்காது. ஏன்னா திமுக கூட சில நேரங்களில் மாறி இருக்கு, இந்த கட்சிகள் மாறல. இனிமேல் நாளைக்கு நடந்தாலும் இது போக போறதில்லை. அப்போ இதன் மீது இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் திமுகவையும் ஆதரிக்கிறாங்க. ஓகே, அப்போ நீங்கள் வந்து நீங்கள் கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் வந்து கூட்டணியில் பங்கு கொடுக்கறதில்ல. இப்போ நீங்கள் வந்து இது போல் இப்போ அதிமுக கூட்டணியில் கூட நீங்கள் ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போ கூட்டணியில் பங்கு கொடுத்துட்டா பாஜக ஒரு இந்துத்துவ சித்தாந்தம் உள்ள கட்சி, இங்கே வந்து திராவிட இயக்கம் தான் வந்து சித்தாந்தத்தில் தான் வாழுது. அப்படி இருக்கும்போது ஒரு பாஜக சித்தாந்தம்ன்றது கூட்டணி ஆட்சின்னு பிரியும் போது வேற ஒரு சித்தாந்தம் உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. திராவிட கட்சிகள் வேற ஒரு கட்சி சித்தாந்தம் உள்ள கட்சிக்கு வந்தா அங்க சிக்கல் வரும். ஆனா இது அந்த சித்தாந்தம் இல்லையே. அப்படி இல்லையே. இது வந்து உங்க எல்லாருமே உங்க சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆள் தான். இப்ப விசிக சனாதானத்தை முன்வைத்து திமுக பேசக்கூடிய தயங்குற பல விஷயங்களை விசிக பேசுது, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதே மாதிரி பேசுது. அப்ப இவங்களுக்கு ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரீசிடென்ஸ் இல்லைங்கிறாங்க. திரு சுமன் கவி பேசும்போது, திரு இஸ்மாயில் பேசும்போது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையே, அதுக்கு கட்சிக்கு நீங்க வாக்களிச்சது இல்லை. 80ல வந்து 114 சீட்டு கொடுக்கப்பட்ட போது தோல்வி தானே வந்தது. அந்த தோல்வியை மீண்டும் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஏன் உருவாக்கி? அப்ப இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு திரு பரமன், நீங்க அதை நம்ம யோசிக்க வேண்டி இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடியவர்கள், பெரும்பான்மை கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூட்டணி கட்சிகளுக்காக வேலை செய்கிறார்கள், அவர்களையும் சேர்ந்து எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள்ங்கிறது ஒன்று. இரண்டாவதாக, இந்த கட்சிக்கு எங்களுக்கு தான் வேணும், நான் கிடைக்கலன்னா நான் தீ குளிப்பேன், இது வந்து மற்ற கட்சி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சூழலை அருகாமையில் நம்ம பார்த்தோம். இப்படி இருக்கக்கூடிய இன்னொரு கட்சிக்கு அந்த இடத்தை, அந்த தொகுதியை ஒதுக்கினால் அவர்கள் வேலை செய்வார்களா? சொந்த கட்சிக்கார்களே அல்லது கூட்டணி கட்சிக்கார்களே தோற்கடிக்க மாட்டாங்களாங்கிற ஒரு சூழல் வராதா? இல்லை, இப்போ இது அதுதான் சார் நடக்கும். இப்போ நீங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு காங்கிரஸ் கேட்டுருச்சு. சரி, இப்போ அந்த காங்கிரஸுக்கு நீங்கள் 40 தொகுதிகள் ஒதுக்குனீங்கன்னாலுமே நீங்கள் வந்து வெற்றிக்கு பிறகு இதை பேசிக்கொள்ளலான்னு போகும்போது இது களத்தில் நீங்கள் எப்படி வெற்றியை நோக்கி போவீங்க? இப்போ உள்ளே அந்த சிக்கல் வருது இல்லை. இப்போ நாளைக்கு வந்து இதே அதிமுக கூட்டணியிலே இதே தான், இதே பாஜக ஆட்சியில் பங்குன்னு கேட்கும்போது இந்த 2 தேசிய கட்சிகளுக்குமே கீழே இருந்து வேலை பார்க்க போகிறது திராவிட கட்சிகள் தான். ஏன்னா அது கீழே அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க தான் பண்ணி கொடுக்கணும். அப்போ இவங்க எப்படி இந்த 2 கட்சியும் ஜெயிக்க விடுவாங்க? அப்போ உங்களுக்கு முரண் வந்து அங்கேயே ஆரம்பிச்சிருது இல்லை. சரி, இப்போ இது திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தனிக்கட்சி ஆட்சியா மக்கள் முடிவு செய்யக்கூடிய ஆட்சியா கூட்டாண்மை ஆட்சியா அப்படின்னு சொல்றாரு. இந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாரு. அதே போல பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாங்கன்னா, யுனிக்கான ஒரு கோரிக்கையெல்லாம் கிடையாது, தனிப்பட்ட தனியான கோரிக்கையோ அதீதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ ஒன்றும் கிடையாது, எல்லா மாநிலத்திலும் இருக்கு. திரு ரவி கூட குறிப்பிட்டு சொன்னாங்க, இத்தனை மாநிலங்கள் இருக்கிறது, அதில் குறிப்பிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை திரு சுமன் சொன்னார். இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, மாநிலத்தினுடைய நலன்களை, மாநிலத்தின் இருக்கக்கூடிய தேவைகளை ஒரு கட்சியால் மட்டும்தான் பிரதிநிதித்துவப்படுத்தி மத்தியிலிருந்து கேட்டு பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும்னு சொல்றாரு. இல்லை, அது ஏற்றுக்க முடியாது. அது என்னன்னா, திராவிட கட்சிகள் அதிகாரத்தை பகிர்ந்தளித்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அதனால தான் அதோடைய அடிப்படை அமைப்பு அதுதான். அதாவது இதுக்கு முன்பு கூட உங்களுக்கு வந்து வேற வேற காரணங்கள் இருந்திருக்கலாம். நீங்க சொல்றதுக்கு வந்து அதாவது மாநிலத்துக்குள்ள வேற ஒரு சித்தாந்தங்கள், அதாவது ஒரே சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஆட்சியிலோ அதிகாரத்திலோ பங்கு கொடுத்தால் இன்னொரு சித்தாந்தம் இங்கே வளர்ந்துரும், அது வந்து திராவிட சித்தாந்தத்தை அழிக்கிறதுக்கு உண்டான விஷயமா மாறிடும்ன்றதுனால இவ்வளவு நாட்கள் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா இந்த தேர்தல் மாறுபட்டது. இந்த தேர்தலில் 2 திராவிட கட்சிகள் வேண்டான்னு சொல்ற ஒரு கூட்டம் அதிகமாயிருக்கு. அப்போ ஒரு தேர்தலை மாற்றி பார்க்கக்கூடிய எண்ணிக்கையிலான மக்கள் அதிகரிக்கும். அவங்க வந்து தாவேக்காவோ நாம் தமிழரோ அந்த எண்ணிக்கை, அதாவது ஆல்ரெடி 8 இருக்கு, இன்னொன்று எத்தனை % இருப்பாங்களா? அவங்க இருப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் மெஜாரிட்டி வர முடியாததுக்கான காரணமா இவங்க 2 பேரும் இருக்க போறாங்க. அப்போ நீங்க வந்து கூட்டணி ஆட்சின்ற பேச்சு இன்றைக்கு அதிகமா வர்றதுக்கு காரணமே இந்த தேர்தல் முடிவு ஒருவேளை தொங்குல போய் நிக்குமோன்ற எதிர்பார்ப்பினால. அந்த டேமேஜ் அந்த அளவுக்கு கொலாட்டரலா ஏற்படுத்தும் நம்ம எதிர்பார்க்க முடியல. அது ஏற்படுத்துமா ஏற்படுத்தலையா, எண்ணங்கள் ரீதியா அந்த சிந்தனைகள் இருக்கு. அதாவது இளைஞர்கள் மத்தியில் திராவிட கட்சிகள் போய் சேரல. அது நம்ம பார்க்க வேண்டிய இயல்பா இருக்கக்கூடிய விஷயங்கள். யார் சேர்ந்திருக்க நினைக்கிறீங்க? சேர்ந்திருக்கிறது நாம் தமிழர், தாவேகா, பிஜேபி 3 தான் சேர்ந்திருக்கு. போய் திராவிட கட்சிகள் இல்ல. திராவிட கட்சிகள் இல்ல. அடுத்த தலைமுறைக்குள்ள திராவிட கட்சிகள் போகல. இப்போ அந்த இடத்துல செட்பேக் வந்து அவங்களுக்கு இருக்கு. அப்போ புதிய, அதாவது வந்து பாஜக வளர்ந்ததே கழகங்கள் இல்ல தமிழகம்ன்றத கோஷத்தை வச்சுதான் பாஜக வளர்ந்தது. பாஜக ஒன்றும் தனியா வளர்ந்துடல.
கடந்த முறை பெற்ற வாக்குகளுக்கு காரணம் கழகங்கள் இல்ல தமிழகம் தான். இன்றைக்கு பாஜக வீக் ஆகுறதும் அதனால தான். ஓ, இன்னைக்கு பாஜக வீக்னஸ்க்கும் இப்ப அதிமுக இப்ப இதுல இப்ப நீங்க உங்ககிட்ட இருந்து நான் புரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா, இப்ப இவ்வளவு ஒரே சிந்தனையில சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஏன் பிரித்து கொடுக்க அது டிலே பண்றீங்க, சீக்கிரமா முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி பரமன் நிறைவு செய்யுங்க உங்களுடைய கருத்தை. அதாவது என்னன்னா, ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்றவர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிருக்க நேரத்துல இது போல அரசியல் கட்சிகள் தொடர்ந்து அவர்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இது யாரை நோக்கி கொண்டு போய் சேர்க்கும்னா, எப்படி எதிர்க்கட்சியினுடைய பலவீனத்தினால விஜய் பலமாகிறாரோ அதுபோல இந்த திராவிட கட்சிகள் கூட்டணிக்காகவும் ஒரு அரசியலுக்காகவும் நடத்தக்கூடிய இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களால இந்த புதிதாக வந்திருப்பவர்கள், மாற்றத்தை விரும்புபவர்கள் இந்த அரசியலை வெறுத்துட்டு வேற ஒரு இடத்துல மொத்தமா அந்த வால்யூம் ரொம்ப கம்மியா தானே இருக்கு. இல்ல, வால்யூம் ரொம்ப கம்மி தான். நான் இப்ப ஒரு 40% நீங்க ஒரு மாசத்துக்கு முன்பு வரைக்கும் உங்களை வீழ்த்துவதுதான் என்னுடைய பணின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பங்காளி சண்டைன்றீங்க. ஒரு மாசத்துக்கு முன்பு வரைக்கும் கொள்கை ரீதியிலான கூட்டணின்னு சொல்லிட்டு 4 சீட்டு கூட கேட்கிறவங்கள திட்டுறீங்க. அப்ப இதெல்லாம் ஒரு தேர்தலுக்காக நீங்க நடத்தக்கூடிய நாடகங்களை ஒரு மாற்றத்தை விரும்புகிற, அரசியலை விரும்புகிற ஒருத்தருக்கு எப்படி இருக்கும் இதை பார்க்க தோன்றதுக்கு? அப்ப இது இவர் திராவிட கட்சிகளுடைய இந்த அரசியல் நாடகம் விஜய்க்கும் சீமானுக்கும் போய் பலமா சேரப்போகுது. இது கடைசி வரைக்கும் நீங்க ஒவ்வொரு முறையும் இன்னும் தேர்தலுக்கு இன்னும் நாடகங்களை நடத்திக்கிட்டே தான் இருக்க போறீங்க. கடைசி ஒரு மாசம் சண்டை போட்டு எலெக்ஷனுக்கு 10 நாளைக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஒரே கொள்கை கூட்டணின்னு மறுபடியும் தோல்ல கைய போட போறீங்க. எந்த மூஞ்சியை வச்சு பேசிக்குவீங்க, எந்த மூஞ்சியை வச்சு சண்டை போட்டுக்கிறீங்க? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.